ஹலோ மக்களே, வெல்கம் டு தியாதிர சின்ட்டு சேனல். இன்றைக்கி இந்த லாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட 5th இயர் ஆனிவர்சரி. இந்த 5th இயர் ஆனிவர்சரியில் எங்களோட குட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த குட் டேவை வந்து நாங்கள் கடவுள்கிட்ட இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் கார் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நாங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு தாங்க எடுத்தோம். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். குட்டி எல்லாம் பாருங்கள், செப்பல் போட்டே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்போவே ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் கலட்டுங்கன்னு சொன்னால் திருப்பி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம டயர்டாயிடுவோம். ஸோ அவங்க அப்படியே ரெடி ஆகிட்டு அவங்க பாட்டுன்னு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் தியா இனியாவோட காஸ்டியூம், ரெட் அண்ட் ஒயிட். நான் வந்து ஒயிட் வியர் பண்ணியிருந்தேன், சதீஷ் வந்து பிளாக் வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு எங்கள் அத்தைக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷோரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே அவங்க என்ன ப்ரூஃப் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ வீட்டிலேருந்தே வந்து ஓலா போட்டாச்சு. ஸோ கேப் புக் பண்ணி நாங்கள் டேரெக்டாக வந்து டொயோட்டா ஷோரூமுக்கே வந்து லொக்கேஷன் ட்ராப் போட்டாச்சு. ஸோ தியாவும் இனியாவும் போகிற வழியிலே ஜாலியாக விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தியா வந்து கலாய்ச்சிட்டே வந்திருந்தா இனியாவா சேட்டை பண்ணுறா பாருங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஷோரூம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கையில் கீ வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ எங்களோட ஆசை எல்லாமே வந்து நிறைவேறின மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அசிஸ்ட் பண்ண பர்சன் வந்து ஏதோ ஃபைல் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே குட்டி ஷூட் மாதிரி தியா இனியாவெலாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா டெலிவரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நல்ல நேரம் வந்து 10:30 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பிஃபோரே வந்து டெலிவரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 10:30க்கு ஒரு 5 minutes பிஃபோராக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பூஜை எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இதுதான் நாங்கள் எடுத்திருக்க கார். இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. நம்ம இனியா குட்டி என்ன பண்ணாங்கன்னா, காரை பார்த்ததுமே ஓடி போய் அழகாக கிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவள் கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தியாவுமே கரெக்டாக அந்த லோகோவில் கிஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து எந்த கோவில் போனோன்னு பார்த்தீங்கன்னா, கருமாரியம்மன் கோயில் போகலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி மூடி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிவன் கோயில் போயிட்டோம். ஸோ கரெக்டாக என்னோடய லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் நான் சிவன் கோயில் தான் போனேன். அதே மாதிரி இந்த இயர் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் சிவன் கோயில் தாங்க போனோம். ஸோ இதெல்லாம் முடியவே மதியம் 1 ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆனந்தாஸ் தான் போனோம். ஸோ நாங்கள் எல்லாருமே போனோம். நான், சதீஷ், அத்தை, மாமா, அப்புறம் என்னோடய அண்ணா, சதீஷோட ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் எல்லாருமே ஆனந்தாஸ் போயிட்டு அது வந்து வெஜ் ஹோட்டல். ஸோ ஃபுல்லாக வெஜ் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஸோ அப்படி நாங்கள் வந்து வரும்போது தான் வந்து பெட்ரோல் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டோம். சதீஷ் தான் வந்து ஒரு 2000க்கு போட்டாங்க. ஸோ அதுவுமே ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோவில் போயிட்டு அதையும் ஒரு பூஜையை போட்டு கிளம்பிட்டோம். இப்படி தான் இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க.